Hi friends, welcome to Kids Version World. இன்னைக்கு நம்ம வீடியோல வேஸ்ட் ஃபேப்ரிக் வச்சு போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்க, இந்த ஃபேப்ரிக்ல 5 இன்ச் வந்து அகலமும் 9 இன்ச் உயரமும் அதாவது நீளமும் நான் வந்து எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பீஸ் பாத்தீங்கன்னா அகலம் 1 இன்ச் அகலம், அதுக்கப்புறமா நீளம் 3 இன்ச் அளவுக்கு. இந்த ரெண்டு பீஸையும் நான் வந்து இப்ப கட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி நான் டிரா பண்ணி வச்சிருக்கேன். இதை நான் கட் பண்ணிக்கிறேன் தனித்தனியா. பாருங்க, இந்த 1 இன்ச் அகலம் இருக்கிறது தனியா ஒரு பீஸும், அதுக்கப்புறமா 9 இன்ச் அகலம் இருக்கிற பீஸை தனியா கட் பண்ணிட்டேன். பாருங்க, இந்த மாதிரி ரெண்டு பீசஸ் வந்து நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இந்த பெரிய பீஸ் இருக்கு இல்லையா, இத பாருங்க நல்ல பக்கம் உள்ள போற மாதிரி இந்த மாதிரி ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். ஃபோல்ட் பண்ணிட்டு இந்த ஓபன் சைடுல ஒரு 1/4 இன்ச் அளவுல கேப்ல நான் வந்து தையல் போட்டுக்கிறேன். ஸ்ட்ரெயிட்டா ஒரு தையல் போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா இதுல தச்சிட்டோம். நெக்ஸ்ட் ஒரு சேஃப்டி பின் எடுத்துக்கிறேன். அந்த சேஃப்டி பின்னை இந்த மாதிரி வந்து குத்திக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த பின்னை வந்து உள்ள விட்டு இந்த ஃபேப்ரிக்கை அப்படி திருப்பி விட்டுக்கிறேன். பாருங்க, இந்த மாதிரி நான் வந்து திருப்பிட்டேன். திருப்பினதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா இதை நல்லா பிரஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே ஒரு அயன் பண்ணிக்கோங்க. இந்த தையல் பாத்தீங்கன்னா சென்டர்ல வர மாதிரி வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணோம் இல்லைங்களா, அந்த இடம் சென்டர்ல வர மாதிரி வச்சு அயன் பண்ணிக்கோங்க. இந்த சின்ன பீஸையும் ரெண்டு பக்கம் 1/4 இன்ச்சுக்கு மடிச்சு ஒரு அயன் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ அயன் பண்ணிட்டேன்னா இதை இந்த சென்டரா வந்து ரெண்டு பக்கத்தையும் இந்த சென்டருக்கு கொண்டு வந்துருங்க. கொண்டு வந்ததுக்கு அப்புறமா நான் வந்து ஹெம்மிங் ஊசியில நூல் கோர்த்து வச்சிருக்கேன். இத இந்த மாதிரி ஒரு ரன்னிங் ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க. பாருங்க, இந்த ரெண்டு துணி மொத்தம் 3 துணி இருக்கும் உங்களுக்கு. டபுள் சைட் துணி, அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்ல வரது 3ஐயும் சேர்த்து வச்சு ரன்னிங் ஸ்டிச் போட்டு இந்த மாதிரி நல்லா பாருங்க ஓபன் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி ரன்னிங் ஸ்டிச் போட்டதுக்கு அப்புறமா இது நல்லா டைட்டா இழுத்துக்கோங்க. இழுத்ததுக்கு அப்புறம் இந்த நூலை வச்சு நல்லா வந்து டைட்டா சுத்திக்கோங்க. சுத்தி விட்டுட்டு இது வந்து நாட் போட்டு இதை வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஓகே, இது நல்லா டைட்டா இழுக்கும் பொழுது உங்களுக்கு வந்து அந்த போவினுடைய ஷேப் வந்து கிடைக்கும். பாருங்க இந்த மாதிரி. ஓகே, இப்போ வந்து போ ரெடி பண்ணிட்டோம். இந்த தையல் அந்த நூல் வந்து தெரியாம இருக்கிறதுக்காக தான் நம்ம இந்த குட்டி பீஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இந்த பீஸை இந்த மாதிரி வந்து நம்ம தையல் தெரியுது இல்லையா, அந்த இடத்துல வச்சு நல்லா வந்து சுத்தி பாருங்க இந்த மாதிரி நல்லா சுத்திக்கோங்க. சுத்திட்டு உள் பக்கத்துல கை தையல் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். பாருங்க, இதுவுமே நான் வந்து கைத்தையல் தான் போடுறேன். நல்லா டைட்டா தைச்சு விட்டுக்கோங்க. ஓகே, பாருங்க இது மாதிரி தைச்சிட்டு நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இது வந்து ஃப்ராக்ல வைக்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸஸ்ல தான் வந்து இந்த போ வந்து நீங்க வச்சீங்கன்னா ரொம்பவே அழகா இருக்கும் குழந்தைங்களுடைய ட்ரெஸ்ஸஸ்ல. கண்டிப்பா நீங்களும் இந்த போ வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோல ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். Thank you for watching friends.